டாபிக்னா கல்யாணம் இந்த ஜெனரேஷன்ல பண்ணலாமா, காசு இல்லாதவங்க கல்யாணமே பண்ணக்கூடாது. நீங்க சிங்கிளா கமிட்டடா சார்? அத சொல்லுங்க. சிங்கிள் தானா? முரட்டு சிங்கிளுங்களா? நாங்களும் முரட்டு சிங்கிள். சிங்கிள் பசங்க இப்ப மிங்கிள் ஆக வந்து கண்டிப்பா பார்த்தா தெரியுதுல்ல. சரி, நான் இப்ப கல்யாணம் பண்ணலாமா வேணாமா? ஒருவேளை கல்யாணம் பண்ணணும்னா காசு இருந்தாதான், காசு இருந்தாதான் கல்யாணம் பண்ணுமா, இல்ல கல்யாணம் பண்ணக்கூடாதா? லவ் மேரேஜ் பண்ணலாமா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாமா? கல்யாணமே பண்ணக்கூடாது. ஆணியா புடுங்க வேணாம். வாங்கடா. எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? ஒரு 6-7 இயர்ஸ். 7 இயர்ஸ் ப்ரோ. 6-7 இயர்ஸ். உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். கல்யாணம் பண்ணலாமா வேணாமா? லவ் மேரேஜ் பண்ணலாமா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணலாம், ஆனா வாழ்றதுக்கு பணம் வேணும். பணம் வேணும். அப்ப கல்யாணத்துக்கு பணம் தேவை இல்லைங்களா? ஐயோ பாவம், பணம் இருந்தாதான் கல்யாணம் பண்ணுமா, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலாமா? இல்ல அதுல அதாவது லைஃப் வந்து கல்யாணம் பண்ணாதான் அதுல லைஃப்னு வச்சுக்கோங்க. அதான அந்த லைஃப் வந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு பணம் வேணும். இப்ப கல்யாணம் காசு வேணும், மொத்தத்துல காசு வேணும். எங்க வீட்லயே பொண்ணு பாக்குறேன்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு பாக்காதீங்க. நல்லா யோசனை பண்ணிதான். நான் யோசிக்காம பேச மாட்டேன், பேசின பிறகு யோசிக்க மாட்டேன். ப்ரோ, நீங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்ங்களா? லவ் மேரேஜ்ங்களா? இந்த ஊருங்களா? இந்த தூக்கிட்டு இருந்து கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல பக்கத்து தெருவே தான் அவங்க. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை நீங்க என்ன நினைக்கிறீங்க? லவ் மேரேஜ் பெட்டரா? லவ் மேரேஜ் பெட்டர். அரேஞ்ச் மேரேஜ் அவ்வளவுதான் கண்டதா வரும். அப்படிலாம் சொல்ல முடியாது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அதுலயும் செட் ஆகலாம் இருக்கிறாங்க. 2 பேரும் புடிச்சு 2 பேரு என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். 2 பேரும் புடிச்சு கல்யாணம் பண்ணாலும் நல்லாதான் இருக்கும். அதுல காசு இல்லாதவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. கண்டிப்பா வேண்டாம், கஷ்டம் தான். ஏன்னா கல்யாணத்துக்கு 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா மினிமம் 3 லட்ச ரூபா எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. ஓகேங்களா? கல்யாணம் முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஒரு பேபிக்குன்னு பிளான் பண்ணீங்கன்னா அதுக்குமே ஒரு 1 லட்ச ரூபாய் இல்லாம பிளான் பண்ண முடியாது. ஆமா ப்ரோ, ஹாஸ்பிட்டலுக்கு பணம் இல்லாதவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆமா, பொருளாக்க இவ்வளவு திருவள்ளுவர் அப்பயே சொல்லிட்டாருல்ல முன்னாடி. என்ன சொல்லிக்காரு? பொருள் இல்லாததுக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாததுக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் அப்பயே சொல்லிட்டு போயிட்டாரா? பணம் வந்து ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது, எடுப்பீங்கன்றாரு. அதெல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க, சிங்கிளா இருங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. காலேஜ் பசங்க காலேஜ் முடிக்கிறாங்க, அடுத்த வருஷமே கல்யாணம் பண்றாங்க. காசு இல்ல, வேலை இல்ல, எதுவுமே இல்ல. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பண்ணலாமா? பண்றாங்கன்னு சொல்ல சொல்லிட்டா பாதி பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பாதி பேர் நீங்க போய் கோர்ட்ல போய் பாருங்க, எல்லாம் டிவோர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இப்ப அப்படி ஓப்பனா பேசக்கூடாது. பாதி பேர் டிவோர்ஸ்ல இருக்காங்க, அது பர்சனல். அது வேணாம் ப்ரோ. நான் உண்மையில போய் பாத்துருக்கேன், நிறைய பேர் கோர்ட்ல வந்து நின்று இருக்காங்க. உங்க பர்சனலா? ஏன் பர்சனல் இல்ல, ப்ரோ கல்யாணம் பண்ணலாம். இந்த ஜெனரேஷன் பசங்க கல்யாணம் பண்ணலாமா வேணாம்? எதுவா இருந்தாலும் செட்டில் ஆயிட்டு கல்யாணம். இல்ல லவ் மேரேஜ் பண்ணலாமா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாமா? அது சொல்லுங்க. லவ் மேரேஜ் பண்ணலாங்கிறீங்களா? இப்ப நீங்க லவ் மேரேஜ் பண்ணிருக்கீங்க, இப்ப லவ் மேரேஜ் பண்ணலாம் இல்ல அரேஞ்ச் செலவு தான் ப்ரோ. ரெண்டுமே செலவு தான். லவ் மேரேஜ் பண்ணா ஒரு மாதிரி இருக்கும் சொல்றேன். அப்படிலாம் இல்ல, ஒருத்தர் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா லவ் மேரேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா லவ் மேரேஜ்னா கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிடும், அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா போயிடும், நம்மள அவங்க சமாளிப்பாங்க. இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஈஸி தான் என்ன கேட்டா. லவ் மேரேஜ் கம்பேர் பண்ணும்போது கஷ்டமா இருக்குங்கிறீங்களா? கஷ்டமா இருக்குல்ல, கொஞ்சம் மாட்டிக்கிட்ட பங்கு. எப்படி தெரியும் நம்ம என்னென்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், நம்ம திருச்சித்தனம் எதுவும் பண்ண முடியாது. மாட்டிக்குவோம் அவ்வளவுதான். எல்லாமே நம்ம தெரிஞ்சதுனால நம்ம மாட்டிக்குவோம். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்காது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்ற அவ்வளவுதான். இல்ல வித்தியாசமான கேள்வி கேக்குறாங்க. எப்படின்னா வந்து லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்ல வந்து வீட்டுல பாக்குற பொண்ணை கடைசியா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு. இப்ப லவ் பண்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறது, லவ் பண்ற பையனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு லைஃப் லாங்க வாழ்ந்தா நல்லதுதான். அப்ப லவ் பண்ணிட்டு பிரேக்கப் நடுவுல பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு? ஏகேப் வந்து இவர் லவ் பண்ற மாதிரி ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றீங்க? அதுக்கப்புறம் வந்து இல்ல எங்க வீட்டுல இது பாத்துட்டாங்க, வீட்டுல அது பாத்துனா போயிட்டாங்க. அது நீங்க வந்து லவ் பண்றது தெரிஞ்சுங்க, பொண்ணு கடைசியா வருமா? ஆமா, அப்ப லவ் பண்றோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அத பண்ணிட்டு முன்னாடியே கேட்டுருங்க, கடைசி வரை வருவியா, உங்க கூட 100 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்ற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணமே பண்ணக்கூடாது. நிறைய பேர் பட்டிருக்காங்க. எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? நிறைய பேர் சிங்கிள் சார்பாக வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் பல்லாண்டு சிங்கிளாவே வாழ்ந்துங்க, எங்களையும் வாழ்ந்துங்க.
நல்லா இருங்க